Taste the Daily. மதுரை சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஆதார் சேவை மையத்தில் ஏராளமான மாணவர்கள் குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தற்போது பள்ளிகளில் பொதுத் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதாரில் திருத்தம் இருந்தால் அதனை சரி செய்து வந்தால் மட்டுமே ஹால் டிக்கெட் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இதனால் பதற்றமடையும் மாணவர்கள் பெற்றோருடன் ஆதார் மையங்களில் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஆதார் சேவை மையத்தில் ஏராளமான மாணவர்கள் பெற்றோருடன் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசு பள்ளிகளில் முகாம் நடத்தி ஆதார் திருத்தம் மேற்கொள்ளாமல் மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக பலரும் குற்றம் சாட்டினர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் புதிதாக அமைக்கப்படும் ஆதார் மைய கட்டிடம் கட்டுவதை சிலர் திமுகவினரின் துணையோடு தடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அப்பகுதியில் இருந்த பழமையான கட்டிடத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக ஆதார் மையம் செயல்பட்டு வந்த நிலையில் அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு புதிய கட்டிடத்திற்கான கட்டுமான பணி தொடங்கப்பட்டது. ஆனால் திமுகவினர் துணையோடு சிலர் கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுகவினர் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இந்த இடத்துல ஒரு புதிய ஆதார் மைய கட்டிடம் கழிவறை வசதியோடு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான கட்டட வேலைகளும் நடந்த நிலையில் ஒரு சிலர் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மாவட்ட திமுகவை தங்களுடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த கட்டட வேலையை நிறுத்தி இருக்காங்க. இந்த கட்டட வேலையை நிறுத்துறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. காரணம், இது ஒரு சிலருடைய அவங்களுடைய வியாபாரத்தை பாதிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய செல்வாக்க நிலைநிறுத்துவதற்குமான ஒரு வேலையா இது நிறுத்தப்பட்டிருக்குது. இது முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு செயலா நாங்க பாக்குறோம். இதுல சில திமுக திருவாரூர் ரயில்வே மேம்பாலம் அருகே உள்ள புறவழிச்சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவாரூர் புறவழிச்சாலை மற்றும் ரயில்வே மேம்பாலத்தை இணைக்கும் பிரதான சாலையில் திடீரென பள்ளம் விழுந்தது. இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பள்ளி கல்லூரி வாகனங்கள், இருசக்கர 4 சக்கர வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் நின்று செல்லும் நிலை ஏற்பட்டது. விடியாத திமுக அரசின் போக்குவரத்து போலீசார் நெரிசலை சீர் செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் மது அருந்துவதற்கு பணம் இல்லாததால் ஆட்டோவை திருடிய நபர் சிக்கினார். கவிக்குயில் நகரைச் சேர்ந்த செந்தில்நாதன் என்பவர் கருவடிக்குப்பம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவை திருடியுள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் அவர் சிக்கிய நிலையில் மது அருந்த பணம் இல்லாததால் ஆட்டோவை திருடியதாகவும் அதை வைத்து 4 நாட்கள் சவாரி சென்று அதில் வந்த பணத்தில் மது அருந்தி வந்ததாகவும் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். கராத்தே போட்டியில் வெற்றி பெற்று ஊர் திரும்பிய திருச்சி திருவெரும்பூரைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களின் பதக்கங்கள் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் நடந்த சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையேயான கராத்தே போட்டியில் திருவெரும்பூர் பெல் ஆர்கேஎஸ் பள்ளி மாணவர் பிரணவ்குமார் வெள்ளிப் பதக்கமும், நெக்லேஷ், சிவேஷ் மற்றும் ரோஹித் ஆகியோர் வெண்கலப் பதக்கமும் வென்று ஊர் திரும்பினர். அவர்களுக்கு பயிற்சியாளர் ஆனந்தகுமார் தலைமையில் பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாணவர்கள் அந்தியோதயா ரயிலில் ஊர் திரும்பிய போது பதக்கங்கள், சான்றிதழ்கள் அடங்கிய பை திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்சியில் ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் வழியாக காம்படிஷன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதில் நாங்கள் எல்லோரும் ஆர்எஸ்கே வழியாக எல்லோரும் பங்கேற்றிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 260 ஸ்கூல்ஸ் மேலே வந்திருந்தாங்க. 2000 மாணவர்கள் மேலே போட்டியாளர் இருந்தாங்க. அப்போது வந்துட்டு நான் அண்டர் 17 -82ங்கிற கேட்டகரியில் நான் பங்கேற்றேன். அதில் வந்துட்டு சில்வர் மெடல் வாங்கினேன். மிச்சம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பள்ளி பேருந்து தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாரியம்மன் கோவில் அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கு வழக்கம் போல் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு விருதுநகர் மதுரை 4 வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த பள்ளி பேருந்து திடீரென தீப்பற்றியது. இதனையடுத்து உடனடியாக மாணவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்ட நிலையில் பேருந்து முழுமையாக தீயில் எரிந்து சேதமடைந்தது. பள்ளி வாகனங்கள் முறையான பராமரிப்புடன் உள்ளதா என்பதை விடியா திமுக அரசின் அதிகாரிகள் ஆய்வு செய்யாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 4 வயதான வடமாநில சிறுவன் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த பூரன் என்பவர் தனது குடும்பத்துடன் வரதம்பட்டியில் உள்ள மாணிக்கம் என்பவரது தோட்டத்து வீட்டில் தங்கி நெல் அரவை ஆலையில் பணி செய்து வருகிறார். இந்நிலையில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த அவரது மகன் சித்தார்த் அங்கிருந்த தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த நிலையில் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது சிறுவன் உயிரிழந்தது தெரியவந்தது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அரியாம்பட்டியில் சேதமடைந்த குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அரியாம்பட்டியில் 10 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உரிய பராமரிப்பில்லாமல் மிகவும் சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை தகவல் தெரிவித்தும் நீர்த்தேக்க தொட்டியை சீரமைக்க ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அசம்பாவிதம் நடைபெறும் முன்னர் பழுதடைந்த நீர் தொட்டியை அகற்றிவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டியை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தனது நிலத்தை அபகரிக்க கொலை மிரட்டல் விடுக்கும் நபர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காலிப்பட்டி ஜீவாநகர் பகுதியைச் சேர்ந்த தீனதயாளன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை ரவி என்பவர் அபகரிக்க முயல்வதாகவும் தட்டி கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் நில அபகரிப்பு, கொலை மிரட்டல் உள்ளிட்ட சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குப்பைகளுக்கு தீ வைத்ததால் பொதுமக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. ஆறுமுகத்தான் பாளையம் கிராமத்தில் குடியிருப்புகளுக்கு அருகாமையில் ஊராட்சிக்கு சொந்தமான குப்பைகள் மலை போல் கொட்டப்பட்டு வருகிறது. இப்பகுதி மக்கள் நீதிமன்றத்தை அணுகி தடை பெற்ற போதும் குப்பை கொட்டுவதை நிறுத்தாத நிலையில் நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் இக்குப்பைகளுக்கு தீ வைத்திருக்கின்றனர். இதனால் எழுந்த கரும்புகை குடியிருப்புகளுக்குள் பரவியதால் மூச்சுத் திணறல் உள்ளிட்டவை ஏற்பட்டதாக திறனற்ற திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சாலையில் நின்று சண்டையிடுவது போல் நடித்து வாகன ஓட்டியை விபத்தில் சிக்க வைக்கும் இளைஞர்களின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலையில் இளைஞர்கள் இருவர் சாலையின் நடுவே ஒருவருக்கொருவர் தாக்கி சண்டையிடுவது போல் நடித்து சாலையில் செல்வோரின் கவனத்தை ஈர்த்து வேண்டுமென்றே அவர்களை விபத்தில் சிக்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரீல்ஸ் மோகத்தில் வேண்டுமென்றே விபத்தை ஏற்படுத்திய இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள பிரபல வணிக வளாகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. வணிக வளாகத்தில் இயங்கி வரும் மின்தூக்கியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு வளாகம் முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் அலறியடித்து வெளியேறினர். இருப்பினும் புகை மூட்டத்தால் சிலருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு கடும் அவதிக்குள்ளாகினர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. 100 தேங்காய்களுக்கு 15 தேங்காய் லாபக்காய் எடுப்பதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கத்தினர் விடியாத அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூரில் தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தென்னை வளர்ச்சி வாரியம் மூலம் தென்னை மரத்திற்கு பயிர் காப்பீடு வழங்க வேண்டும், இயற்கை சீற்றத்தால் நோய் தாக்கம் பாதித்த தென்னை மரம் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே மிகவும் பழுதடைந்து மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வரும் இணைப்பு நடைபாலத்தை சீரமைக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. விழல் கோட்டகம் வழியாக கோரை ஆற்றில் செல்லும் இணைப்பு நடைபாலத்தின் கீழ்ப்பகுதி மற்றும் இருபுறமும் உள்ள பாதுகாப்பு தடுப்பு அரண்கள் ஆங்காங்கே சிதலமடைந்துள்ளதால் உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லாமல் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் பாலத்தை கடந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் திறனற்ற திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். இங்கே ஒரு நடைப்பாலம் இருக்குது, காங்கிரீட் நடைப்பாலம். இந்த நடைப்பாலம் கடந்த 4 வருஷமாக பழுதுபட்டு மக்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இது ஆற்றுல தண்ணி நிறைய வர்ற பொழுது பார்த்தாக்கா பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க அதெல்லாம் போகும்போது பயந்துக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் உடஞ்சி அந்த பாலம் கீழேயே விழுந்திருக்கு. அது சம்மந்தமாக பலமுறை நம்ம ஊராட்சி ஒன்றியத்திற்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி இருக்குன்ட்டு. அதில் சைடில் இருக்கிற கம்பிகளெல்லாம் சுத்தமாக உடஞ்சி ஆபத்தான நிலை தான் இருக்குது, போக முடியாது. அப்படியே இப்போ நிறைய தண்ணி வரும்போது போக முடியாத சூழ்நிலை. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் பச்சிளம் குழந்தைகள் உயிரிழப்பது தொடர்கதையாகி வருவதாக கூறப்படுகிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு மருத்துவமனையில் உள்ள குறைபாடுகள் குறித்து சிறிதும் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில கடந்த மாதத்துல 20 நாள்ல மட்டும் 5க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க.
நாங்கள் தொடர்ச்சியாக அதிகமான மருத்துவர்களை, கூடுதலான மருத்துவர்களை நியமிக்க சொல்லி தொடர் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த அரசு இதை கவனத்தில் கொள்ளாம கூடுதலான மருத்துவர்களை நியமிக்காம இருந்துகிட்டு இருக்குது. செங்கல்பட்டு பழைய தாலுகா அலுவலக வளாகத்தில் போலீசார் பறிமுதல் செய்த வாகனங்கள் வெயிலிலும் மழையிலும் நனைந்து சேதமடைந்து கிடப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பழைய தாலுகா அலுவலக வளாகத்தில் செயல்பட்ட செங்கல்பட்டு காவல் நிலையம் கடந்த ஆண்டு இடமாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இங்கு காவல் நிலையம் செயல்பட்ட போது போலீசார் பறிமுதல் செய்து நிறுத்தி வைத்த ஆட்டோ, பைக் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்து செடி கொடி மண்டியுள்ளதுடன் பேட்டரிகளும் திருடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விடியாத திமுக அரசின் ஏவல் துறை வாகனங்களை பாதுகாத்து பொது ஏலம் விட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பாரதி அண்ணாநகர் கிராம பகுதியில் பழங்குடியின கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை வனத்துறை அதிகாரிகள் அழித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சித்தேரி கிராமத்தில் உள்ள பாழடைந்த பல்நோக்கு மைய கட்டிடத்தில் ஊராட்சி மன்ற பணிகள் நடைபெறும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு 1 வருடத்திற்கு மேலாகியும் பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளது. இதனால் பாழடைந்துள்ள பல்நோக்கு மைய கட்டிடத்தில் விஷ ஜந்துக்களின் நடமாட்டங்களுக்கு இடையே தினமும் ஊராட்சி மன்ற பணிகள் நடைபெறுவதில் பணியாளர்கள் உயிர் ஆபத்தோடு பணியாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே புதிய ஊராட்சி மன்ற கட்டிடத்தை விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டுவர கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் 2ஆம் நாள் தெப்ப உற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. நிகழ்ச்சியை ஒட்டி கோவில் திருக்குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கச்சபேஸ்வரரும் சுந்தராம்பிகையும் எழுந்தருளி 7 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனை கண்ட பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி அம்பாளை மனமுருக வழிபட்டனர். சமவெளி பகுதியில் இருந்து உதகைக்கு வரும் கோ டாக்ஸி, ஓலா, ஊபர் போன்ற டாக்ஸி வாகனங்களால் உள்ளூர் சுற்றுலா வாகன ஓட்டிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கோவையில் இயங்கி வரும் கால் டாக்ஸி நிறுவனங்களான கோ டாக்ஸி, ஓலா, ஊபர் கார்கள் மூலம் நீலகிரி மாவட்டம் உதகைக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதால் உள்ளூர் வாகன ஓட்டுநர்களான தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் இந்த வகையான டாக்ஸி வாகனங்களுக்கு தடை விதிக்க வலியுறுத்தியும் உள்ளூர் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். திமுக அரசு டாக்ஸி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் நகர் பகுதியில் அரசு அனுமதி இல்லாமல் வெடிமருந்துகளை பதுக்கி வைத்திருந்த 2 நிறுவனங்களின் உரிமையாளர்கள் சிக்கினர். திண்டுக்கல் பெரிய கடை வீதியில் உள்ள 2 கடைகளில் அனுமதி இல்லாமல் 2.5 டன் வெடிமருந்துகள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 2 நிறுவனங்களின் உரிமையாளர்களும் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் ஏற்கனவே கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது வெடிமருந்துகளின் புழக்கமும் அதிகரித்துள்ளதால் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் தனியார் மோட்டார் நிறுவனத்திற்குள் சிறுத்தை சுற்றித் திரிந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூலூர் பகுதியில் நொய்யல் ஆற்றங்கரைக்கு அருகிலுள்ள தனியார் மோட்டார் நிறுவன வளாகத்திற்குள் கடந்த நவம்பர் 12ஆம் தேதி சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்துவிட்டு பின்னர் வெளியேறியுள்ளது. இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக அரசின் வனத்துறையினர் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லை சாலைகள் திட்ட கட்டுமான பணிகளால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. புட்லூரில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா நகர், ஐஸ்வர்யா நகர் பகுதிகளில் இருக்கும் மக்கள் 40 அடி சாலையை பயன்படுத்தி வரும் நிலையில் சாலை துண்டிக்கப்பட்டு எல்லை சாலைகள் திட்ட கட்டுமான பணிக்காக 5 முதல் 6 அடி உயரமுள்ள மழைநீர் கால்வாய் சுவர் எழுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த சாலை துண்டிப்பால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் மாற்றுப்பாதை அமைத்து தரவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடியாத திமுக அரசின் மெத்தனத்தால் மக்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எல்லாருக்குமே இந்த 40 அடி சாலை தான் ஒரு மெயின் ரோடாக இருக்குது. எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த ரோட்டில் இருந்து தான் நாங்கள் எல்லாமே போயிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வழியே இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கால் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கு இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ரோடு வேணும், அவ்வளோதான்.
ஏன்னா இத்தனை குடும்பம் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்குமே சஃபர் ஆவாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியாது, ஒரு எமர்ஜென்சி நைட்டில் ஒரு எமர்ஜென்சினா கூட எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு மாற்று பாதை வேணும். எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதே நைட்டு தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் ஏதாவது கேட்கவும் மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தோம்னா ரோடெல்லாம் போட்டு ஏதாவது பள்ளமோ ஏதாவது நோண்டி வச்சுட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? கை குழந்தெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.